வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம் உடலின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ஜூஸ்ன்னு பார்க்குறீங்களா? நம்ம பீட்ரூட் ஜூஸ் தாங்க. இந்த பீட்ரூட்டில் நைட்ரேட், மெக்னீஷியம், காப்பர், போலேட், ஃபைபரும் அடங்கியிருக்குங்க. இந்த பீட்ரூட்டில் இருக்கிற அந்த நைட்ரேட் நம்ம உடலின் தசைகளை ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நம்ம இதயத்தோட தசைகளும் ஆரோக்கியமாகுதுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது நம்ம ரத்தத்தை சுத்தமாகவும் நம்ம உடலில் உள்ள நச்சுத்தன்மையும் வெளியேற்றுதுங்க. அன்னைக்கு 2 பேர் குடிக்கிற மாதிரி பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. பெரிய சைஸாக இருந்தால் 1, சிறிய சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு அதுவும் சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மஞ்சளுங்க. நம்ம பொங்கலுக்கு வாங்குகிற மஞ்சளை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை நம்ம இந்த மாதிரி ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதிலேருந்து 2 பீஸ் எடுத்து நம்ம மண்ணில் நட்டு வச்சோன்னா எப்போமாவது நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாங்க அதிலேருந்து. அதனால் பொங்கலுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும்னு இல்லாமல் நம்ம வீட்டிலே அதை பயிர் செஞ்சாச்சுன்னா அடிக்கடி நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு ஜாரில் போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இதில் போடுற பச்சை மஞ்சள் கிருமி நாசினியாக மட்டுமல்லாமல் நம் வயிற்றில் உள்ள அல்சரையும் இது குறைக்க வல்லது. இதுவும் நம் உடலில் நச்சுத்தன்மையை வெளியேற்றும் சக்தி உள்ளதுங்க. இதை அரைச்ச ஜூஸை நம்ம ஒரு அரிப்பில் ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த வடிகட்டுற சக்கையை வேஸ்ட் ஆக்காமல் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த இந்த பீட்ரூட்டுக்குள்ளே சக்கையை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் செடிகளுக்கு ஊற்றும்போது இந்த பீட்ரூட் உள்ள சக்தியெல்லாம் அந்த செடிகளுக்கும் கிடைக்குங்க. செடிகளுக்கு ஊற்றும்போது அந்த செடியும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ பூக்கள் செடியாக இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களுக்கு பூக்களும் அதிகமாக பூக்கும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம இதை ஊற்றிக்கலாம். எந்த செடி இருந்தாலும் நம்ம இந்த தண்ணியை ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே பிரண்டை செடிங்க. பிரண்டை செடியில் உள்ள வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதில் உள்ள நன்மையை நம்ம லென்த்தாக இன்னொரு நாள் பார்ப்போங்க. அதுக்கப்புறமா கிட்னியில் கல் இருக்கவங்க இந்த ஜூஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதை எல்லோரும் குடிச்சு பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்க போகிறேன். பாய் பாய்.